வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட் இந்த யூடியூப் சேனல் நேக்கம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கக்கூடிய the யூனிட் 1 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அதுக்கான சிலபஸ் டிகோடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இதை படிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அப்படி படித்தாதான் நம்மளால ஈஸியாக நம்மளால ஒன் டைம் படித்தாலுமே நம்ம செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் இதோடைய நோக்கமே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு வந்து இந்த சமூகத்தில் அந்த குழந்தை ஒரு உறுப்பினராக பயணிக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு என்பது மிக முக்கியமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஆனந்தராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக் கருமையான நிறத்தில் இருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் ஆனந்தராஜ் கிடையாது, அவங்களுடைய பெற்றோர்களுடைய ஜீன்ஸில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு காரணமாக இருக்குது. இப்போ இந்த ஹைட்டு, இந்த பாடி வெயிட், இது எல்லாமே காரணம் ஜீன்ஸ். ஆனால் கல்வி அப்படி கிடையாது. கல்வி என்பது ஜீன்களில் கடத்தப்படுவது கிடையாது. ஓகேங்களா? அப்போ கல்வி என்பது தலைமுறையாக அந்த வாழ்க்கை நடைமுறையில் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பறவை பறக்குது அப்படின்னா அதுக்கான எபிலிட்டி அதோட ஜீன்ஸில் இருக்கு. ஆனால் மனிதனுக்கு கல்வியை பற்றியான ஜீன்ஸ் கிடையாதுங்க. அப்போ கல்வி என்பது ஆர்டிபிஷியல், செயற்கையானது, மனிதனுக்கு சொல்லுவோம். அந்த கல்வி தான் இப்படி நம்மை ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்திருக்கு. இல்லைன்னா இந்நேரம் நம்ம குகைக்குள்ள தான் நீங்களும் நானும் இருந்திருப்போம். ஓகேங்களா? அப்போ கல்வியை கொடுப்பதற்கு அந்த கல்வியை வந்து அவங்க எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து தொடக்க கல்வியில் நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அவர்கள் தடுமாறுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்களை ப்ரிப்பேர் பண்றது தான் இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். ஓகேங்களா? முன் பள்ளி கல்வி. அடுத்த வார்த்தையை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்து இந்த குழந்தை இப்போ முன் பள்ளி கல்வி கூட கிடைக்காத குழந்தைகளுக்கு கூட அடுத்து அவர்கள் தொடக்க கல்வியில் கட்டாயமாக யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், எல்லோருக்கும் கல்வி, கட்டாய தொடக்க கல்வி, எந்த ஒரு பின்புலத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு கல்வி அப்படின்றாங்க. எந்த ஒரு நிர்பந்தனையும் இல்லாமல் ஒரு கல்வி. அதுக்கப்புறம் தான் அவங்க தொடக்க கல்வின்றாங்க. அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் வந்து இந்த அரசாங்கம் வந்து அதை உறுதிப்படுத்துது, அனைவருக்கும் கல்வி அப்படின்றாங்க. அடுத்து ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிரைமரி எஜுகேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரியான எஜுகேஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும். அதாவது இப்போ ஸ்கூலில் விட்டு நிற்கிறாங்க, எல்லா பெற்றோர்களுக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்க வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கோ இல்லை வந்து பிள்ளை வந்து எதனா வேலைக்கு போனாங்கன்னா அந்த வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு லைக் காசு கிடைக்கும். அப்போது ஸ்கூலை விட நம்ம வேலைக்கு அனுப்பலாம். அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியப்போ ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம், இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுக்குது. அடுத்து செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன். ஸோ அடுத்து குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொட்டு வளருது, அதுக்கப்புறம் ஒரு கிளை வைக்கிறது, கிளை வந்து பெரிய ஆலமரமாக மாறுது அப்படின்னு வைப்போம். அதுதான் ஹையர் எஜுகேஷன். ஓகேங்களா? ஸோ இதை உறுதிப்படுத்துவதற்காக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான் மற்றும் ஆர்எம்எஸ்ஏ வந்து இது வந்து பிரைமரி எஜுகேஷனுக்கு, இது செகண்டரி எஜுகேஷன். அண்ட் சமங்கிரா சிக்ஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக இது வந்து பிரைமரி வரைக்கும், இது செகண்டரி வரைக்கும், இது ஃப்ரம் பிரைமரி டு செகண்டரி தான் சமங்கிரா சிக்ஷா. ஆர்யூஎஸ்ஏ வந்து ஹையர் எஜுகேஷன். இதெல்லாம் நம்ம தனியாக டாபிக்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் ஊர்திப்படுத்துகிறாங்க. அப்போ எந்தெந்த திட்டங்களை வைத்து இந்த தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, அப்புறம் லைக் உயர்கல்வி, இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுக்கான ஸ்கீம்ஸ் தான் இது. ஓகேங்களா? அடுத்து யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன், எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய லைக் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஒரு கல்வி. ஓகேங்களா? அதான் யூனிஃபார்ம் பேட்டர்ன். அப்புறம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 அது வந்து ஒரு உரிமையாக வைக்கிறாங்க. கல்வி கற்பது என்பது ஒரு குழந்தைக்கான உரிமையாக வைக்கப்படுது. அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். ஃபார்மல், நான் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். அப்போ கல்வி எப்படியெல்லாம் பயிற்றுவிக்கப்படுகிறது ஒரு குழந்தைக்கு அப்படின்னா அந்த 3 விதத்தில். என்ரோல்மெண்ட், ஸ்டாக்னேஷன், டிராப் அவுட்ஸ். அப்போ பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க பெரிய ஒரு மாளிகையெல்லாம் கட்டிட்டீங்க, ஆனால் அங்கே உள்ள வரதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. இப்போ ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றாங்க அப்படின்லாம் இருக்கு. பார்த்தீங்களா? எதற்காக? பயப்படாதீங்க, இது நமக்கான கல்வி, இது எல்லோரும் வரல, இங்கே படிக்க வந்தீங்க அப்படின்னா இது ஜாலியாக இருக்கும் அப்படின்னு பெற்றோர்களிடத்தில் இருந்து சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ என்ரோல்மெண்ட். ஸ்டாக்னேஷன், ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க, ஆனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால அவங்க என்ன நடத்துறாங்கன்னு புரியல. அவங்களுக்கு வீட்டில் போனாலும் அப்பா அம்மா வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்லாம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு இல்லை. இப்போ பெரும்பாலான பிள்ளைகள் இன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேர்னர்ஸாக தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் இப்போ தான் கற்றுக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க ஸ்டாக்னேஷன், அவங்க கல்வியில் ஒரு மந்தம் ஏற்படும். அடுத்த டிராப் அவுட்ஸ். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா பிரைமரி ஸ்கூல் வரைக்கும் வருவாங்க, செகண்டரி ஸ்கூலில் நின்றுவாங்க. அப்போ அந்த டிராப் அவுட்ஸை குறைக்கிறது எப்படி, இதெல்லாம். ஓகேங்களா? அடுத்து ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம். ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னா ஒருத்தவங்க லைக் ஒரு கடை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜிலேபி கடை வச்சிருக்காங்க. அவங்கள வந்து நம்ம வந்து அல்ஜிப்ராலாம் சொல்லி கொடுக்குறோம். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து நான் வந்து அடுத்து எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் தான் நான் பார்த்துக்க போகிறேன், எனக்கு வந்து
லைக் ஒரு 200 ரூபாயில் 60 ரூபா மைனஸ் பண்ணால் எவ்வளோ, இந்த கணக்கு தெரிஞ்சாவே போதும், எதுக்கு நான் அல்ஜிப்ராலாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க. அப்போது நடைமுறையில் கற்பது ஒன்றாக இருக்கும், அவர்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது ஒன்றாக இருக்கும். அப்போது இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைந்து நடைமுறை கல்வியில் நடைமுறை வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன கல்வி தேவை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுத்துவது தான் இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம். அடுத்து இப்போ சில பேரால் வந்து ஓப்பன் ஸ்கூலிங் பல்வேறு காரணங்களால் அவர்களால் பள்ளியை தொடர்ந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து நிறுவனங்களுக்கு வந்து படிக்க இயலாது. அது மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஓப்பன் ஸ்கூலிங், பிள்ளைகள் லைக் பெரியோர்கள் எல்லாருக்குமே ஓப்பன் ஸ்கூலிங், திறந்தவெளி கல்வி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து வந்து அவங்க எதுக்காக இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேலை கிடைப்பது என்பது டீலிங்கிங், அது டிகிரிக்கு இப்போ படித்தா அப்படின்னா வேலை கிடைச்சிடும் அப்படின்றதுலாம் அந்த காலம் 90s. ஓகேங்களா, இத்தனை டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா எஜுகேஷன் இஸ் அ பாஸ்போர்ட் டு தி ஃபியூச்சர் அப்படின்றதெல்லாம் 90s. இப்போ அப்படி கிடையாது. புரியுது? இப்போ எல்லாருமே என்ன நடக்குது அப்படின்னா, டிகிரி இன்ஃப்ளேஷன், அதிகமாக டிகிரி வாங்கிக்கிறாங்க, ஆனால் வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த பொய்யான ஒரு எண்ணத்தை வந்து நம்ம உடைக்கணும். ஓகேங்களா, திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து பிரெயின் ட்ரெயின், இதை வந்து ஆக்சுவலாக வந்து ஐஃபன் வந்திருக்கணுங்க. பிரெயின் ட்ரெயின் அப்படின்றது நம்மளுடைய சிறந்த மூளைகள்லாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க, அதனால் உள்நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. உள்நாட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, சிறந்த வேலை வாய்ப்பு, சிறந்த ஆட்கள் கிடையாது. ஓகேங்களா, அதுதான் பிரெயின் ட்ரெயின். அடுத்து ஒகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். ஒகேஷனலைசேஷன் அப்படின்னா தொழில் சார்ந்த கல்வியையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு பேக்கரியில் பொருட்கள் எப்படி செய்கிறது, இல்லை விவசாயம் கார்டனிங் எப்படி செய்கிறது, அந்த மாதிரி ஒரு தொழில் சார்ந்த கல்வியும் கொடுக்கணும். அடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட், அதன் மூலமாக அவர்களுடைய திறன்களை நம்ம வளர்க்குறோம். அடிஷ்னலாக புரியுதா, நீங்கள் வந்து ஒரு சின்ன டைலரிங் மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம், லைக் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த திறன்களை மற்றும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இது மாதிரி நிறைய இருக்குங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். எஜுகேஷனில் வந்து என்னென்னலாம் இந்த கவர்மெண்ட் பண்ண போகுது அப்படின்றாங்க. ஆனால் யாருக்கெல்லாம் இது எட்டாக்கனியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. எஜுகேஷன் ஆஃப் தி சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ், ட்ரைபல், ஷெட்யூல்டு அண்ட் மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ், இந்த சென்ஸ் வந்து கேர்ள்ஸு, மைனாரிட்டிஸ், இவங்க எல்லாருக்குமே அதுக்கு வந்து எஜுகேஷன் வந்து டிப்ரைவ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அவங்களுக்கு அது கிடைக்கிறதே கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கான காரணங்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் அண்ட் டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ், லைக் சிறப்பு கவனம் அப்படின்ற செலுத்த வேண்டிய பிள்ளைகளும் இருப்பாங்க. இப்போ அவர்கள் வந்து பொறுமையாக கற்றுப்பாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளாக இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது, அவங்களையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய கல்வி தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். எல்லோரையும் அரவணைத்து இருக்குது. சில பேருக்கு வந்து நல்லா படிப்பாங்க, ஆனால் அவங்க வீல் சேரில் இருப்பாங்க, மாற்றுத்திறனாளியாக இருப்பாங்க, வீல் சேரில் வரணும்னு இருப்பாங்க, ஆனால் அங்கே ரேம்ப் இருக்காது. அப்போ ரேம்ப் எஜுகேஷனை வந்து எல்லோரும் உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூலுக்குள்ளே இருக்க எல்லா குழந்தைகளும், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கல்வி கற்க நம்ம வழிவகை செய்கிறது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங். யூனிவர்சல் டிசைன் அப்படின்னா எல்லோரும் உள்ளே வர மாதிரி. அப்போது ஒரு வீல் சேரில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரேம்ப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. அதே வந்து ஒரு ADHDயில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு வந்து ஃப்ரீயாக ரூம், அவங்க கிளாஸில் இருக்க போய் வெளியே போகணுன்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக அந்த பர்மிஷன் கொடுக்குறது, அவங்களுக்கு மட்டும் ஓகே போயிட்டு திரும்ப வரணும் அப்படின்றது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு திட்டம் வைத்து அதில் எல்லாரும் வாங்க அப்படின்னு நினைக்கிறத விட எல்லோருக்கும் ஏற்ற மாதிரி திட்டங்களை நம்ம மாற்றி அமைத்து நம்ம சொல்லிக் கொடுக்கிறது, அதுதான் யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங். அடுத்து பேரியர்ஸ் இன் எஜுகேஷன். இப்படிலாம் இருந்தும் என்னென்ன குறைகள்லாம் ஏற்படுது அப்படின்னாங்க. புவியியல் குறைபாடாக இருக்கலாம், பஸ் வசதி இருக்காது, மலை பிரதேசத்தில் இருப்பாங்க, லைக் ஒரு தனி தீவாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் என்னென்ன அப்படின்னு, பொருளாதார குறைபாடுகள், சமூக குறைபாடுகள், இதெல்லாமே தடைகள், குறைபாடுகளை விட தடைகள்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து சேலஞ்சஸ் இன் அஃபோர்டபிலிட்டி அண்ட் அக்சசபிலிட்டி ஆஃப் எஜுகேஷன். அது ரொம்ப முக்கியமானது. எல்லாமே கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால அதை வந்து சார் என்னால் அது கூட பண்ண முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூலுக்கு கூட என்னால் அனுப்ப முடியல, பஸ் வசதி இல்லை அப்படின்றா. அப்போ அதை வந்து எப்படி நம்ம போகிறோம் அப்படின்னு பார்க்குறது. கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் இன் எஜுகேஷன். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த கல்வியை வந்து ஆராய்ந்து இந்த கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அதோடைய கோர் ஏரியாஸ், ப்ராப்ளம்ஸோடைய அடிப்படை எங்கே இருக்குது, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றக்கூடிய அந்த ஆராய்ந்து சொல்லக்கூடிய இந்த இந்த சுதந்திர இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன்ஸ், கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆணையங்கள் அப்படின்றது முக்கியம், அவங்கள படிக்கிறோம். அடுத்து இந்த அரசியலமைப்பு ஒரு சமூகமாக நல்லா பாருங்கள், ஒரு தனிநபராக நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த சமூகமே நல்லா இருக்கணும், எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும், இந்த சமூகம் வந்து கட்டாயமாக நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் அந்த சமூகம் நல்ல சமூகமாக இருக்கும், அடுத்த தலைமுறையை வந்து நல்ல வழியில் விட்டு போகிற சமூகமாக இருக்கும். ஓகேங்களா. அப்படி ஊர்ஜனப்படுத்துறதுக்காக கட்டாயமாக இந்த சமூகம் நல்ல சமூகமாக தான் இருக்க வேண்டும் என்பதற்காக சட்டத்தின் மூலமாகவே சில சிறப்பு பிரிவுகள் அமைக்கப்பட்டிருக்கு.
அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், சட்டமே சொல்லுது அடுத்த தலைமுறையை நாங்கள் இப்படி தாங்க உருவாக்கணும், இது கண்டிப்பாக கொடுக்கணும், ஒரு அரசாங்கம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது. அப்போ சோஷியலிசம், செகுலரிசம், டெமோக்ரஸி, சோவரின் அண்ட் இக்லாட்டேரியன் ஸ்டேட், ஒரு நாடு என்பது வந்து எந்த அடிப்படையில் ஒரு சமூகம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் 140 கோடி மக்களும் அடுத்த தலைமுறைக்கு போகிறப்போ அவங்க வந்து எப்படிலாம் இருக்க வேண்டும், என்னென்ன பண்புகள் எல்லாம் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த கொள்கைகள்லாம் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசிஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன், ஒரு அரசாங்கம் தன்னை எப்படி நடைமுறைப்படுத்துது, எண்ணங்கள் எல்லோருக்கும் இருக்கும், ஆனால் செயல் வடிவத்தில் அவர்கள் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்காக இந்த ஸ்கீம்ஸ், பாலிசிஸ் இது எல்லாமே. ஸோ ஓரளவுக்கு வந்து இதை பற்றியான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து டாபிக் வைஸாக ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ பீப்பிள், தேங்க்யூ ஸோ மச்.